வெல்கம் டு மகி ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம ஜர்தோசி வச்சு தான் ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். இங்கே வந்துட்டு நம்ம ஆரியில் யூஸ் பண்ணுற ஜர்தோசி நீடில் எடுத்திருக்கேன். நார்மல் சூயிங் த்ரெட் எடுத்திருக்கேன். ஜர்தோசியை வந்து 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆரி ஒர்க்கில் ஒரு பிகினராக இருந்தால் என்னோடய சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே வந்துட்டு ஒரு 3 லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் லைனில் ஒரு பேக் ஸ்டிச்சை போட்டு எடுக்கலாம். ஃபஸ்ட் லைனில் வந்துட்டு கொஞ்சம் கீழே தள்ளி ஒரு பேக் ஸ்டிச் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு டிப்பில் போயிட்டு நம்ம செயினை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க ஜர்தோசி வந்து நீடியில் லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம த்ரெட்டில் வந்து ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரக்கூடாது, கொஞ்சம் கிராஸாக வர மாதிரி போட்டுக்கணும். சரிங்களா? வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் கிராஸாக தான் ஸ்டிச் பண்ணணும். போட்டுட்டு இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போடணும். இங்கே லாக் ஸ்டிச்சை போட்டு மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே கொண்டு போயிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல போடாமல் கொஞ்சம் கீழே இறக்கி போடும்போது நம்மளுக்கு ஈவனாக ஒரு லைன், அதுக்காக தான் கொஞ்சம் கீழே இறக்கி போட்டு அடுத்த ஸ்டிச் வந்து நம்ம போட்ட லைனுக்கு நேராக போடணும். போட்டுட்டு அடுத்த ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி நம்ம எங்கே முடிச்சோமோ அதே இடத்துல முடிக்கணும். இங்கே ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக் செயின் போட்டு மறுபடியும் த்ரெட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு கொண்டு போகணும். கொஞ்சம் முன்னாடியே ஒரு லாங் செயின் போட்டு லாக் செயின் வந்து நம்ம எந்த லைனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அந்த லைனில் வர மாதிரி பார்த்துக்குங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வர இந்த ஸ்டெப்புக்கு மட்டும் நம்ம இங்கே எண்ணாட் போட்டுக்கலாம். அடுத்தடுத்து போடும்போது நம்ம எண்ணாட் போட தேவையில்லை. இப்போ வந்துட்டு தேர்ட் லைனில் வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி நம்ம ஒரு பேக் ஸ்டிச்சை போட்டு டிப்பில் கொண்டு வந்து செயின் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம ஜர்தோசி லோட் பண்ணி நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க ஜர்தோசிக்கு மேலே வர மாதிரி இந்த மாதிரி கிராஸாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக் செயின் போட்டு பக்கத்துலேயே லாக் செயின் போட்டு மறுபடியும் த்ரெட்டை வந்து அந்த டிப்புக்கு கொண்டாந்துட்டு ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக் செயின். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம லாக் போட தேவையில்லை. ஒரு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஜர்தோசியை லைட்டாக தள்ளி விட்டுட்டு தேர்ட் ஸ்டெப் வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைட்டாக தள்ளிவிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம செகண்டாக போட்டிருக்கிற ஜர்தோசிக்கு மேலே ஸ்டிச்சஸ் வர மாதிரி நம்ம போட்டு வரணும். ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக் செயின் வந்து போட்டுட்டு எடுக்கும்போது நமக்கு ஷேப் வந்து மாறாமல் வரும். இப்போ வந்து ஒரு குட்டி லாக் செயின் போட்டு த்ரெட்டை வந்து கொண்டு போயிட்டு ஃபுல்லாக மேலே கொண்டு போகாமல் கொஞ்சம் முன்னாடி ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக் செயின் போட்டு எடுத்துகிட்டு வாங்க. சேம் இதே மாதிரி அந்த லைன் ஃபுல்லாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிப்போம். இப்போ சென்டர் லைன்லேருந்து லெஃப்ட்டு ரைட் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து ஈவனாக வர்றதுக்காக தான். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு 3 லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். இப்போ லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சென்டர் லைன் வரும்போது சென்டர் லைனில் கொஞ்சம் தள்ளி தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். சேம் அதே மாதிரி தான் ரைட்டில் லெஃப்ட்டில் 2 சைட்லேயும் ஸ்டிச்சஸ் போடும்போது இந்த சென்டர் லைனை வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு ஷேப் மாறாமல் வரும். அதுக்காக தான் இந்த சென்டர் லைனில் வந்து லோட் பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் போட்டு வாங்க. அப்போ வந்து ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து நம்ம மோஸ்ட்லி எந்த இடத்துல ஆரி ஒர்க் ப்ளவுஸில் யூஸ் பண்ணுவோன்னா நெக் லைனில் வந்து யூஸ் பண்ணும்போது பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். நெக் லைனில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 லைன் வந்து சரியில் செயின் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு சிம்பிள் சுகர் பீட் வச்சு ஒரு லைன் முடிச்சுட்டு அடுத்ததாக இந்த ஸ்டிச்சை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஃபினிஷிங்கில் வந்து ஒரு லைன் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும்.
இது வந்து பின்னல் பின்னி விட்டால் எப்படி இருக்குமோ சேம் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இதை வந்துட்டு நீங்கள் டபுள் கலர் ஜர்தோசி கூட வச்சு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். பிகினர் வந்து ஆரி நீடில் போட கஷ்டமாக இருந்தால் நீங்கள் நார்மல் நீடில் நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணுற தின்னான நீடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் இந்த ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். இங்கே வந்து நம்ம சிங்கிள் கலரில் தானே இந்த ஸ்டிச்சை போட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு டபுள் கலரில் எப்படி இந்த ஸ்டிச்சஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்துட்டு நான் பிங்க்கும் கோல்டு கலரும் 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஜர்தோசியை. ஃபஸ்ட்டு வந்து கோல்டு கலர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சேம் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மெத்தட் தான். இந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு மட்டும் நீங்கள் நாட் பண்ணிவிடுங்க. நாட் பண்ணிவிட்டு இங்கே நாட் பண்ணிவிட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் ஒரு பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்க. இங்கே வந்து நான் பிங்க் கலர் ஜர்தோசி எடுத்திருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு பேக் ஸ்டிச்சை போட்டு எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி போட்ட லைனுக்கு மேலே சேம் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணி முடிச்சோமோ அதே மெத்தடில் தான் பண்ணுறோம். இங்கே கலர் மட்டும் மாற்றிருக்கேன். நான் டபுள் கலரை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஜர்தோசியில் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அப்போ ஒர்க் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு டபுள் கலர் ஜர்தோசி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த கலர்ஸ் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.